வளம், பெருமை எல்லாமே. தமிழை இன்னமும் நம்மளுடைய இளம் சிறுவர்களும் சிறுமியரும் இனிமையாக மழை சொற்களிலே பேசுகிறார்கள் என்று சொல்வது என்பது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். காரணம், தமிழ் தாழ்ந்த இனம், உயர்ந்த மொழி படைத்ததில்லை, தானாக எம்மொழியும் வளர்ந்ததில்லை என்று சொல்லுவார்கள். தமிழர்கள் தாழ்ந்திருந்தால் தமிழ் மொழி உயர்ந்துவிட முடியாது. தமிழினம் பலம் பெற்றதாக இருக்க வேண்டும், தமிழர்கள் பலம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அறிவு கூர்மை கொண்டவர்களாக அவர்கள் உலகின் திக்கெட்டும் சென்று தங்களுடைய அறிவு கூர்மையினால் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் தங்களுக்கென்ற ஒரு இடத்தை நிறுவுகிற காரணத்தினால்தான், அந்த பலத்தினால்தான் அவர்களுடைய மொழி சிறந்து நிற்கிறது. இன்றைக்கு இணையதளத்தில் சென்று பார்த்தோமானால் நம்முடைய இணையதளத்தில் ஏராளமான தமிழ் பாட்டுகள் என்று சொல்லுவோமே அவை காண கிடைக்கின்றன. ஏராளமான தமிழ் இணைய இதழ்கள் எல்லோராலும் படிக்கப்படுகின்றன. சொல்ல போனால் பிரபல எழுத்தாளர்கள் எல்லாம் இணைய எழுத்துக்களில் எழுதிய உலகம் முழுவதும் அடுத்த கணத்திலேயே ஒரு கருத்தை உருவாக்க தொடங்கிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட தமிழினம் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை, தனக்கென்று ஒரு தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை கொண்டிருக்கிறது. செம்மொழி என்று சொன்னாலே அதற்கென்று தனியான ஒரு பண்பாட்டு அடையாளம் இருக்கிறது. நாம் சொல்லலாம், தமிழனுடைய பண்பாடு என்று எது என்று கேட்டால், தமிழனுடைய பண்பாட்டு அடையாளம் எது என்று சொன்னால் நிறைய பேர் சொல்லுவார்கள் காதல், வீரம் என்று. ஆனால் நான் அடிக்கடி யோசிப்பேன், காதலும் வீரமும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான். இரண்டாம் உலக போரில் போரிட்டவர்களை காட்டும் வீரர்கள் தமிழர்கள் இல்லை. காதலிப்பதிலே தமிழர்களை காட்டிலும் உன்னதமானவர்களை இந்த பல நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் போதுதான் எனக்கு தெரிய வருகிறது. எனவேதான் காதலும் வீரமும் மட்டுமல்ல, தமிழர்களுக்கு என்ற ஒரு தனித்துவமான ஒரு புரிதல் இருக்கிறது, ஒரு அழகியல் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் தமிழர்களுடைய தனி சொத்து. இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ் அழகியல் என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை, ஒரு கான்செப்டை நான் அடிக்கடி சொல்லி வருவது வழக்கம். நான் ஓவியம், சிற்பம் ஆகியவை குறித்து எழுதுகிறவன் என்ற வகையிலே பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒரு உதவியுடன் லண்டனில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் இருக்கிற மியூசியத்தில் இருக்கிற இந்திய கலைப்பொருட்களை எல்லாம் சென்று ஆராய்கிற போது அங்கு இருக்கிற தமிழ் கலைப்பொருட்களுக்கு என்று தனியான ஒரு அடையாளம் இருப்பதை நாம் காண நேர்கிறது. உதாரணமாக ஒன்று, நாம் பெரிய கலைப்பொருட்களெல்லாம் போக வேண்டாம், அன்றாடம் நாம் பயன்படுத்துகிற விஷயங்களுக்கே வருவோம். நம்மளுடைய மகளிர் அதிகமாக இங்கு இருந்திருக்கிற காரணத்தினால் ஒன்று சொல்கிறேன், தமிழர்களுடைய அணிகலன்களை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. அவர்களுடைய ஜுவல்லரி பார்த்தது, அந்த நகைகள் எல்லாமே ஒரு ஆர்கானிக் டிசைன் என்று சொல்வார்கள். செடி, காய், கனி, கொடி இவை சார்ந்தே இவர்களுடைய நகைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உதாரணமா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பூக்கம்பல் சொல்லுவாங்க, நாயுருவி செயின், மாந்தா மாலை, இப்படி எல்லாமே செடி, கொடி, பூ இதோடைய சார்ந்து இருக்கும். காரணம் என்னவென்றால் தமிழர்களுடைய வாழ்க்கை விவசாயம் சார்ந்த வாழ்க்கை. எனவே எல்லா அணிகலன்களும் இவற்றோடே சேர்ந்து படைக்கப்படுவது வழக்கம். ஆனால் நம்மளுடைய தெற்கு தமிழ்நாட்டினுடைய தெற்கு பக்கத்திலிருந்து வருகிறவர்களுக்கு தெரியும், பாம்படம் என்ற ஒரு அணிகலனை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பாம்படத்தை பற்றி அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் இன்று என்று சொன்னால் நிறைய பேர் இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் தெற்கு பக்கத்திலே காதை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய ஒரு கலையாக இருக்கிறது. காது வளர்த்தல் என்று சொல்வார்கள். காதிலே ஒரு ஓட்டை போட்டு அதிலே போட்டு விடுவார்கள். அந்த பனை ஒலை அதிலிருந்து விடுபட அது அந்த ஆக்கி பெரிதாக்கி அது ஒரு பெரிய ஓட்டையாக அதிலே காயங்களை போட்டு அந்த காதிலே அதை காலத்துக்கு பிறகு அதுல தண்டட்டி என்கிற ஒன்று போடுவார்கள். அந்த தண்டட்டி என்றது சிறிது கனமான ஒரு காது குழை. அது காது லேசாக ஆடும்படி இப்படி அப்படி திரும்புகிற போது லேசா ஆடுவது போல செய்யும். பிறகு அதுவே கடைசி இந்த பாம்படம் என்ற அணிகலனை எடுத்து பார்த்தால் அது முழுக்க முழுக்க இந்த விவசாயம் சார்ந்த இந்த செடி, கொடி, மலர், பூ
எல்லாவற்றிலிருந்து விடுபட்டதாக இருக்கும். அதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ். அதில் என்ன இருக்கு? ஒரு கியூப் இருக்கு, ஒரு பந்து இருக்கிறது, ஒரு கனசதுரம் இருக்கிறது, ஒரு கூம்பு இருக்கிறது, பிரிசம் என்று சொல்லுவோம் அது இருக்கிறது. இவற்றையெல்லாம் வச்சு முழுக்க முழுக்க ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ண ஒரு அணிகலன் அது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த ஆர்கானிக் டிசைனிலிருந்து விடுபடுவது என்பதே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். இந்த முன்னேற்றத்தை சாதித்தவர்கள் தமிழர்கள். இதை வைத்து இவர்கள் அணிகலன்களை அணிகிற போது நீங்கள் பார்க்கலாம், மூதாட்டிகள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பக்கத்திலே அவர்கள் பேசுகிற போதே காதை இப்படியும் அப்படியும் காட்டி பேசுவார்கள், அது ஆடும். அதை பாரதிதாசன் கூட ஒரு இடத்துல எழுதியிருப்பார், பப்பளி வண்ண சேலை இரு காதில் இழைத்த ஓலை இப்படி அப்படி பலபலத்ததை கண்டேன் எதிர் மூலை என்று. இப்படி தமிழர்கள் தங்களுடைய தனிப்பட்ட பல்வேறு அணிகலன்கள், ஆடை அணிகள் எல்லாவற்றையும் பேணி பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் டப்ளினில் வாழ்பவர்களாக இருந்தாலும், அமெரிக்காவில் வாழ்பவர்களாக இருந்தாலும், இங்கிலாந்தில் வாழ்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆடை அணிகலன்களை மறப்பதில்லை, தங்களுடைய பண்பாட்டு கூறுகளை மறப்பதில்லை. இதனால்தான் தமிழனும் தமிழ் பண்பாடும் வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த இடத்திலே மிக உன்னதமாக சொல்ல வேண்டிய ஒன்று என்றுதான், தமிழ்நாட்டிலே இருக்கிற பழமையான இலக்கியங்களில் இருக்கிற கதாபாத்திரங்களின் பெயர்கள் பலூச்சிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் ஒரு கிராமங்களின் பெயர்களாக இருக்கின்றன என்கிற ஒரு கண்டுபிடிப்பை அண்மையிலே தமிழ் அறிஞர்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்தில் கண்ணகி, மாதவி, மாசாத்துவான், கோவலன் என்றெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெயரில் எல்லாம் ஒவ்வொரு ஊர் இருக்கிறது பலூச்சிஸ்தானில். இது எப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால், சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தமிழ் பண்பாடு மிகவும் இணைந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு கண்டுபிடிப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. இதிலிருந்து தெரிகிறது நம்முடைய பழைய பண்பாடு என்பது மிக உன்னதமாக இருக்கிறது என்று. இப்ப தமிழ் பண்பாட்டு ரீதியான ஒரு கவிதை இயலுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களிடம் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். நலவெண்பாவை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நலனுடைய கதையை பற்றி உங்களுக்கு தெரியும். நலனை சனியன் பிடித்ததன் காரணமாக ஒரு பேரரசனாக இருந்தவன் ஒரு சமையற்காரராக போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது நலன் அந்த சமையல் கட்டுக்குள்ளே நுழைகிறான். அதை பற்றி புகழேந்தி புலவர் ஒரு பாடல் வரியாக ஒரு வெண்பாவாக எழுதுகிறார். அதில் என்ன சொல்கிறார் என்றால், மேதி கடைவாயில் கார்நீலம் கண்விழிக்கும் நாடன் மடைவாயில் புக்கான் மதித்து. மிக சுருக்கமாக சொல்கிறேன், நலன் சமையல் கட்டுக்குள் நுழைந்தான் என்பதை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், நலன் ஒரு பேரரசன், அவன் ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரன். அந்த நாடு எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீர்வளம் மிக்க நாடு. அந்த நீர்வளம் மிக்க நாடு என்பதை சொல்வதற்கு அவர் ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். அவனுடைய நாட்டிலே பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் இருக்கும். அந்த குளங்களிலே பல நீர் தாவரங்கள் இருக்கும். அந்த நீரிலே எருமை மாடுகள் உள் அமிழ்ந்து கொண்டு நீந்தி கொண்டு அந்த குளுமையை அனுபவித்துக் கொண்டு அப்படியே நீந்தி கொண்டு இருக்கின்றன. அந்த நீந்தி கொண்டிருக்கிற எருமைகள் அந்த குளத்திலே இருக்கிற நீர் தாவரங்களை எல்லாம் வாயிலே எடுத்து போட்டு மென்று கொண்டு அசை போட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அசை போட்டுக்கொண்டு அந்த நீர் தாவரங்கள் ஒரு பூ பூக்கும். அந்த பூ நீல வண்ணத்திலே பூக்கிற ஒரு பூ. அந்த நீல வண்ணத்திலே பூக்கிற பூவை அது தன்னுடைய கடைவாயிலே அசை போட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வாயினுடைய இந்த கடைவாயிலே அந்த நீர் தாவரம் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அது தொங்குகிற போது அதிலே இந்த பூவினுடைய மொக்குகளும் கொஞ்சம் இருக்கின்றன. அந்த எருமைகள் நீந்துகிற அந்த நேரம் மாலை நேரம். அந்த நேரத்தில் மொக்குகள் அப்போதுதான் அதனுடைய வாயில போயின. எனவே இன்னும் உயிர் துடிப்போடு அந்த தாவரம் இருக்கிறது. அந்த உயிர் துடிப்போடு இருக்கிற அந்த தாவரத்தில் அந்த மொக்குகள் மாலை நேரம் ஆனதினால் அந்த எருமையினுடைய கடைவாயிலேயே பூக்கிறது.
எனவே எருமை கடைவாயில் கார் நீளம் கண் விழிக்கும் நாடன் மடைவாயில் புகார். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரனாகிய நளன் சமையல் கட்டுக்குள் நுழைந்தான் என்று சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இது என்னையா அவர் பெரிய பேரரசன் சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சார் சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இவ்வளவு பெரிய கதை அடிப்பானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன்னா உள்ளுரை ஓமம்னு சொல்லுவாங்க. இதை எப்படின்னா, இவோ எருமையினுடைய வாயில்